இந்த செல் கோட்பாடுகளை தொடர்ந்து டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் உள்ள என்றாகும். டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் கொடுக்குறோம் நம்ம. இந்த டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக் செல் இருக்கு, யூகேரியோட்டிக்கல் செல், இது ஒரு டைப் இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல், அனிமல் செல், இந்த மாதிரி சில டைப்ஸ் இருக்கும். இதெல்லாம் இல்லாம செல்லோட பிற வடிவங்கள் சொல்லப்படுற காலமில்லார், கியூபாய்டல், எபித்திலியல்ஸ் சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி பாலிகோனல்ஸ், பலகோண வடிவம், இந்த மாதிரி பல வகையான செல்கள்லாம் கூட இருக்கு. ஸோ இங்க நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரோகேரியாட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக்கல் தான். செல்லோட டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் இஸ் ப்ரோகேரியாட்டிக் செல், another one eukaryotic cell. ஓகே, இந்த ப்ரோகேரியாட்டிக் யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்றது தான் நமக்கு நிறைய முறை கேள்விகள்ல கேட்கிறாங்க நீட் எக்ஸாமினேஷன்ல. நிறைய முறை இந்த கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஃபரன்சஸா கொடுக்கலாம், எழுதிக்கலாம். சி டிஃபரன்ஸ் ப்ரோகேரியோட்டிக் செல், யூகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு இப்படி ஒரு டேபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். So there is so many differences. இதுல நம்ம கொடுக்கிறது சீரியல் நம்பர், ப்ரோகேரியோட்டிக் செல், eukaryotic cell, sorry, டிஃபரன்ஸ். இப்போ ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து டிஃபரன்ஸ் பண்ணும்போது நம்ம ரெண்டு மட்டும் படிச்சோம் அப்படின்னா மறந்துடுது சீக்கிரமா. ஒரு டிஃபரன்ஸை வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மறக்காம இருக்கும். அதுக்குதான் அந்த டிஃபரன்சஸ் வைக்கிறது. அண்ட் சம்திங் வந்து மறக்காம இருக்கிறதுக்கு சில ஐடியாக்கள்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் மறக்காம இருக்கணும் அப்படின்னா. உதாரணத்துக்கு ப்ரோகேரியோட்டிக்ஸ்னா என்ன சார் அப்படின்னா, ப்ரோகேரியோட்டிக்ஸ் அப்படின்னா முதலாக அல்லது ஆரம்ப காலத்தில் தோன்றிய உயிரிகள் என்று சொல்றாங்க. ப்ரோனா அதுதான் மீனிங், ப்ரோகேரியோட்டிக்ஸ். அல்லது மேம்பாடு அடையாத செல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இது இம்மெச்சூர்ட் செல்ஸ் கூட சொல்லலாம். இப்ப யூகேரியோட்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னு கேட்டா மேம்பாடு அடைந்த மெச்சூர்ட் செல்ஸ் என்று சொல்லலாம், அல்லது உண்மையான உண்மையான செல்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இப்ப அந்த வேறுபாடுகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறுபாடுகள்ல ஒண்ணு சைஸ், 2 ஜெனரல் கேரக்டர், பொது பண்புகள், நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன், நம்பர் 4 ரைபோசோம் டைப். கொடுத்துட்டேன் உங்களுக்கு. இத கொஞ்சம் இங்க கம்ப்ளீஷன் பண்ணிக்கலாம். தமிழ்ல கொடுக்கும்போது அளவு, பொது பண்புகள், இனப்பெருக்கம், ரைபோசோம் அல்லது ரிபோசோம் வகை, ஃபிளஜெல்லா, கசையிழி வகை, டிஎன்ஏ தான், ஆர்என்ஏ இது வந்து புரதம், செல் நுண்ணுறுப்புகள், இப்படி கொடுக்கலாம் நிறையா. இப்போ இதுல டிஃபரன்ஷியேட் கொடுத்தது இல்லையா, இதை அப்ளை பண்ணலாம்.
சைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக்கல் செல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்மாலரா இருக்கும், அதாவது அளவில் சிறியதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்மாலர், ஸ்மால் எவ்வளவு இருக்குன்னா 1 to 5 மைக்ரான் கொடுப்பாங்க. அதாவது இது ப்ரோகேரியோட்டிக்ஸ். ஒருவேளை யூகேரியோட்டிக்ஸா இருக்கும்போது நம்ம தனியா வரும். இந்த ப்ரோகேரியோட்டிக்கும் யூகேரியோட்டிக்கும் சென்ட்ரா இன்னொன்னு இருக்குது, மீசோகேரியாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லைன்றதுனால இங்க கொடுக்கலன்றதுனால இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 1 to 10 மைக்ரான் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ், அதாவது 10 to 100 மைக்ரான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ ஜெனரல் கேரக்டர்ஸ் அப்படின்னா the prokaryotic cells are basically belongs to unicellular, அதாவது ஒரு செல் உயிரி அப்படின்னு சொல்றோம். இதை நம்ம ஒரு செல் உயிரிகள், ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கும். மைக்ரோபிளாஸ்மா, இந்த பாரமீசியம், பாக்டீரியா, கிளாமிடாமோனா சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே ஒரு செல் உயிரி பண்புகளை கொண்டது. ஆனா யூகேரியோட்டிக்ஸ் அப்படி கிடையாது. மெச்சூர்ட் ஆர்கானிசம்ஸ் கால்ட் அஸ் மல்டிசெல்லுலார், மல்டிசெல்லுலார் அதாவது பல செல் உயிரி அப்படின்னு இதை நம்ம சொல்றோம். மல்டிசெல்லார் ஆர்கானிசம், பல செல் உயிரிகள் அது. ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோகேரியோட்டிக்ஸ்ல வந்து ரீப்ரொடக்ஷன் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க இத. பாலிலா இனப்பெருக்கம், லைக் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட்டிங், ஸ்போருலேஷன், கான்ஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும் டைப்ஸ் வந்து. ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே வரும். இஸ் பிளாங்க்ஸ் டு ஏசெக்சுவல். ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ் வாய்ப்பு ரொம்ப கம்மி. பட் இங்க அப்படி இல்லை, ஏசெக்சுவல் கமா செக்சுவல், பாலிலா மற்றும் பால் இனப்பெருக்கங்கள் நடைபெறும், ரெண்டுமே இருக்கும். ரைபோசோம்ஸ் டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைபோசோம்ஸ் வந்து கம்போஸ்ட் பை 2 சப் யூனிட்ஸ் 50s and 30s. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து 70s ரைபோசோம் டைப்ஸா இருக்கும். அதாவது 70s ரைபோசோம்கள் வகையை சார்ந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைபோசோம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 to 20 நானோமீட்டர்ஸ் தான் இருக்கும். அதனுடைய யூனிட்னு கேட்கும்போது 70s டைப். எஸ் ஃபார் என்னன்னா இந்த ஸ்வெட்பெர்க், இது வந்து ஒரு யூனிட். இது ஸ்வெட்பெர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் கிடையாது சார், இந்த ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டெஸ்ட் டியூப்ல கொடுத்து ஒரு லெபார்டரி எக்யூப்மெண்ட் சொல்லப்படுற அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜஸ்ல கொடுத்து நீங்க சுத்த விட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா சுத்தும். ரொட்டேட் பர் மினிட்னா 3000 RPM கொடுப்பாங்க. அந்த சுத்தத்துக்கு அப்புறம் அதனுடைய இந்த புரோட்டீன் டெபாசிஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெசிடுவலா இருக்கும், அது வீழ்படிஞ்சிருக்கும். அந்த வீழ்படிவு வந்து பாத்தீங்கன்னா 70s என்பதை குறிப்பிடும். அதே போல நீங்க யூகேரியோட்டிக்கல் ஆர்கானிசத்தை இதே மாதிரியான ப்ராசஸ்க்குள்ள அனுப்புனீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா 60s 40s, இது வந்து பாத்தீங்கன்னா 80s அப்படின்னு காட்டியிருக்கும். ஸோ அதோட இதை விட அது புரோட்டீன்ஸ் உடைய லெவல் வந்து அதிகம் என்பது தான் இங்க குறிப்பிடப்படுது. புரோட்டீன் உங்களுக்கு தெரியும், ரைபோசோம்ஸ் as called as the protein factory. அப்போ புரதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரைபோசோம் டைப்ஸ் அப்படின்னா ப்ரோகேரியோட்டிக்கல்ல 70s டைப்னு இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா யூகேரியோட்டிக்கல்ல 80s இருக்கும். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி 60 + 40 படிக்கிறது இல்லை. 60s 40s இது சேர்ந்துதான் 80s உருவாக்கும். 50s 30s சேர்ந்துதான் 70s உருவாக்கும். ஸோ அதனால சப் யூனிட்ஸ் ஆஃப் தி ப்ரோகேரியோட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50s 30s. அண்ட் ஃபிளஜெல்லா டைப்ஸ் ப்ரோகேரியோட்டிக் ஆர்கானிசத்தை பொறுத்த வரைக்கும் ஃபிளஜெல்லா, சிலியா இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்டு ஃபார் தேர் லோகோமோஷன், அதனுடைய இடப்பெயர்ச்சிக்காக அது பயன்படுத்தும். அது சில நேரங்கள்ல அதோட டிஃபென்ஸ் பாதுகாப்புக்காகவும் அது பயன்படுத்தும். ஸோ இங்க வந்து ஃபிளஜெல்லா ப்ரோகேரியோட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் டைப் இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாக்டீரியா அப்படின்னு அப்படி இருக்கலாம், மோனோ ட்ரைகஸ், டைட்ரைகஸ், பாலிட்ரைகஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபிளஜெல்லா, யூஸ்டு ஃபார் த லோகோமோஷன். எளிய வகை கசை அமைப்புகளை கொண்டது. யூகேரியோட்டிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸா இருக்கும். இது காம்ப்ளெக்ஸ் டைப் அப்படின்னு சொல்றது சிக்கலான வகை. இது சிக்கலான வகை, அதாவது என்னன்னா 9+2 பேட்டர்ன் சொல்லுவாங்க. 9+2 பேட்டர்ன், 9+2 பேட்டர்ன் அப்படி இந்த அமைப்புகள் இருக்கும். ஆக்சோனியம் அப்படின்னு சொல்ற பகுதியில இந்த மாதிரி பாத்தீங்கன்னா
9 வந்து பாத்தீங்கன்னா அவுட்டரா இருக்கும். ஸோ 2 வந்து பாத்தீங்கன்னா இன்னரா இருக்கும். அதனால இது வந்து 9+2 in the oxonium part. That's why they called as a complex type of the flagellus happening in the eukaryotic cells. அப்ப eukaryotic செல்கள்ல காணப்படுற இந்த flagella types வந்து காம்ப்ளெக்ஸ் சிக்கலான வகை 9+2. ப்ரோகாரியோட்டிக்ல வந்து எளிய வகையில காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. டிஎன்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த டிஎன்ஏ ப்ரோகாரியோட்டிக்ல இருக்கிற டிஎன்ஏ எப்படி இருக்கும் அப்படின்னா சர்க்குலர் டிஎன்ஏ சொல்றது. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ கூட சொல்லுவாங்க இதை. பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்ட்டு சொல்றது. ஸோ இட் கிவ்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆன்டிபயோட்டிக், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் டு ரெசிஸ்டன்ஸ், நோய் எதிர்ப்பு திறனை கொண்ட ஒரு டிஎன்ஏ தான் இந்த ப்ரோகாரியோட்டிக் டிஎன்ஏ. இதுக்கு பேர் வந்து என்னன்னு கொடுத்துருக்கோம், பிளாஸ்மிட் டிஎன்ஏ, ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ நுண்ணுயிர்களுக்கு எதிரான எதிர்ப்பு திறன் கொண்டவை. இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஆர்டிஎன்ஏ மெக்கானிசம் ரீகம்பைன்டு டெக்னாலஜிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மிட்ஸ்க்கு வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது which carry the donor gene into the host organism. ஓம்புயிரியோட உடம்புக்குள்ள வழங்குயிரி ஒரு ஜீனை எடுத்து செல்கின்ற ஒரு ஊர்தின்னு சொல்லுவாங்க, கேரியர். இதுதான் வந்து பிளாஸ்மிட்ஸ். ஸோ இந்த டிஎன்ஏக்கள் வந்து ப்ரோகாரியோட்டிக் டிஎன்ஏக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வட்ட வடிவில் காணப்படுற டிஎன்ஏ. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிளாஸ்மிட் டிஎன்ஏ அப்படின்னு சொல்றாங்க, ரெசிஸ்டன்ஸ் டு தி ஆன்டிபாடி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து யூகரியோட்டிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, ரெகுலர் ஷேப் தான் இருக்கும், மாற்று கருத்து இல்ல. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லீனியர் ஷேப், அதாவது ஒழுங்கான வடிவம் இருக்கும். தமிழ்ல வந்து நீள் வடிவம்னு சொல்லுவோமா, எஸ் நீள் வடிவம் பார்த்திருப்பீங்க, டிஎன்ஏலாம் இப்படி இருக்கும். ஸோ இது வந்து நீள் வடிவத்தில் காணப்படும் லீனியர் ஷேப் ஆஃப் டிஎன்ஏ. ஸோ கண்டைன் யூகரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கும். ஆர்என்ஏ டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசைஸ் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க இங்க. ஆர்என்ஏவும் வந்து புரோட்டீனும் ப்ரோகாரியோட்டுகளை பொறுத்த வரைக்கும் சைட்டோபிளாஸ்ட் தான் நடக்கும். சைட்டோபிளாஸ்ட்ல தான் இந்த ரெண்டுமே நடக்கும், தனித்தனியான பார்ட் கிடையாது. ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன் சிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் சைட்டோபிளாஸ்ட் ஆஃப் தி ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ். பட் யூகரியோட்டிக்கல் அப்படி கிடையாது. ஆர்என்ஏ வந்து பாத்தீங்கன்னா எங்க சார் இருக்கும் அப்படின்னா நியூக்ளியஸ்ல ஃபார்ம் ஆகும், அதாவது உட்கருவுல. பட் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா சைட்டோபிளாசத்துல ஏற்படுகிறது. செல் ஆர்கனல்ஸ் வந்து ப்ரோகாரியோட்டிக்ல மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி apparatus, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ஸ், இது மாதிரியான உறுப்புகள் எல்லாம் இந்த ப்ரோகாரியோட்டிக்ஸ்ல வந்து இருக்காது. அதனால செல் ஆர்கனல் இஸ் ஆப்சென்ட் தெளிவா சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து யூகரியோட்டிக்கல்ல வந்து எல்லாமே ரொம்ப கிளியரா இருக்கும், அதனால செல் ஆர்கனல் இஸ் பிரசன்ட் காணப்படுகின்றது. So that is the difference between prokaryotic and eukaryotic cells. இப்போ ப்ரோகாரியோட்டிக்கும் யூகரியோட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட இன்னொரு டிஃபரன்சஸும் இருக்குது, நம்ம அதையும் இப்போ கூடவே பார்த்துடலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் அண்ட் அனிமல் செல் டிஃபரன்சஸ். இப்போ அதை பார்க்கலாம். ப்ரோகாரியோட்டிக் யூகரியோட்டிக் பார்த்தோம் இல்லையா, அதோட இன்னொரு டிஃபரன்சஸ் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பிளான்ட் செல் அனிமல் செல் டிஃபரன்ஸ். இது இப்ப இந்த ரெண்டு டிஃபரன்சஸ் வந்து பார்க்கலாம். அங்க பார்த்த மாதிரியே இங்கேயும் நம்ம பார்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் டிஃபரன்ஸா கூட போட்டுக்கலாமா? ரைட். நம்ம இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் ரொம்ப தேவையில்லை. இப்போ பிளான்ட் செல், தாவர செல், அனிமல் செல், விலங்கு செல் இல்லைங்களா? இப்போ தாவர செல்கள்ல என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும், அது விலங்கு செல்கள்ல என்ன இருக்காது, எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி தான் ஒரு டீட்டெயில் நம்ம கொடுக்குறோம். இப்போ என்ன அப்படி ஒன்று எடுத்துக்கலாம் டிஃபரன்ஸ்க்காக. டிஃபரன்ஸ் சரி, டிஃபரன்ஸ் பிளான்ட் செல் அனிமல் செல். ஓகேவா? சரி, ரொம்ப எல்லாம் யோசிக்க முடியாது. சீரியல் நம்பர் ஒரு நம்பர்ஸ்க்காக
ரைட். இப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பார்க்கலாம். செல் வால், வேற என்ன செல் வால் அப்படி கொண்டு போய் அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னா, ஸோ பிளான்ட் செல்லை பொறுத்த வரைக்கும் செல் வால் வந்து பிரசன்டா இருக்கும். ஓகேவா? அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் அப்சென்ட். விலங்கு செல்கள்ல காணப்படாது, செல் வால் இருக்காது. அதே போல ப்ரோக்ராட்டிக் செல்கள்ல மைக்கோபிளாஸ்மாவை தவிர எல்லா ப்ரோக்ராட்டிகளுமே செல் வால் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மாஸ் பட் ஆல் ப்ரோகாரியோட்டிக் செல்ஸ் contain செல் வால். அப்போ மைக்கோபிளாஸ்மாவை தவிர மீதி இருக்கிற எல்லா ப்ரோகாரியோட்டிக்ஸ்லுமே செல் வால் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் அப்படின்றத நீங்க நினைவு வச்சுக்கணும். இப்போ செல் வால். ரெண்டாவது பிளாஸ்மா மெம்பரேன் எடுத்துக்கலாம். இப்போ பிளாஸ்மா மெம்பரேன், பிளாஸ்மா சவ் அல்லது பிளாஸ்மா படலம் சொல்றாங்க. நம்ம பிளாஸ்மா படலம் இல்லையா? இந்த பிளாஸ்மா படலம் வந்து பிளான்ட் செல் இருக்குமா சார்னா கண்டிப்பா இருக்கும். ஆனா எப்படி இருக்கும்னா, இன்னர் லிமிட்டிங் மெம்பரேன். ஓகே, பிளாஸ்மா வந்து தாவர செல்கள்ல உள்புறமாக இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பாருங்க, இது வந்து பிளான்ட் செல். இந்த பிளான்ட் செல்ல மேல பாத்தீங்கன்னா இப்படி இருக்குல்ல, இது வந்து செல் வால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்ப செல் வாலுக்கு அப்புறம் பிளாக் லெட்டர்ல இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் கலர்ல, அதுதான் பிளாஸ்மா. அப்ப செல் வாலுக்கு அடுத்ததா இருக்கிறதுனால இட் ஆக்ட்ஸ் இன்னர் லிமிட்டிங் மெம்பரேன் இன் பிளான்ட் செல். தாவர செல்களில் உள்புறமாக காணப்படும் இது. அப்ப அனிமல் செல் எப்படி சார் அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் அவுட்டர் லிமிட்டிங் மெம்பரேன். அதாவது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, வெளி சவ்வாக அமைந்துள்ளது, வெளி சவ்வாக அமைந்துள்ளது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அனிமல் செல்லுக்குள்ள போறீங்க அப்படின்னா, ஒரு அனிமல் செல் எப்படி இருக்கும் நீங்க பாருங்க, இப்படி இருக்கும். இங்க செல்வால் கிடையாதுன்னு ஏற்கனவே கொடுத்துட்டோம். அப்ப செல்வால் இல்லைன்றதால இதுதான் என்னது, பிளாஸ்மா. சோ அப்ப இந்த பிளாஸ்மா வெளிப்புறமா இருக்கும், தாவர செல்கள்ல உட்புறமா இருக்கும். So the plasma membrane in plant cell, inner limiting membrane, and animal cell வந்து பாத்தீங்கன்னா outer limiting membranes இருக்கும் இதுக்குள்ள. So simply the difference in plant cell, the plasma acts as inner limiting, outer limiting. Same. Third one, chloroplast, பசுங்கடிகம். இது தாவர செல்கள்ல மட்டும்தான் இருக்கும், விலங்கு செல்கள் இருக்காது. பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட். ஆப்சென்ட். விலங்கு செல்கள்ல பசுங்கடிகங்கள் இருக்காது. வேற என்ன சார் இருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும்? நெக்ஸ்ட், வாக்குவல்ஸ், நுண் குமிழ்கள் அப்படின்னு சொல்றோம். நுண் குமிழ்கள் இது பிளான்ட் செல்லையுமே இருக்கும், பிரசன்ட் தான். அனிமல் செல்லையுமே இருக்கும், பிரசன்ட் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் பிரசன்ட் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல், பட் வாக்குவல்ஸ் இன் லார்ஜர் சைஸ். லார்ஜர் சைஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்மாலர் சைஸ். இப்ப நீங்க பிளான்ட் செல் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி இருக்கும், நியூக்ளியஸ் இங்க இருக்கும். சோ மற்ற போர்ஷன்ஸ் எல்லாமே இப்படி கவர் ஆயிருக்கும், நிறைய இருக்கும். இதுல இவ்வளவு போர்ஷன் கொடுத்துருக்கும் பாருங்க, இந்த அளவுக்கு கொடுத்துருக்கும் பாருங்க பிளாக் கலர்ல, இது எல்லாமே வாக்குவல்ஸ் தான். இந்த 80% ஆஃப்
Space occupied by vacuoles in plant cell, 80 or 80 to 80% of the space occupied by vacuoles in plant cell. தாவர செல்கள்ல அதிகபட்சம் 85% இடைவெளிகள் நுண்குமிழ்களால் நிரப்பப்படுகிறது. அதனாலதான் பிளான்ட் செல்ல நியூக்ளியஸ் வந்து ஒரு ஓரமா இருக்கும், அனிமல் செல்ல நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரா இருக்கும். கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். இதுல வந்து ஸ்மாலர் சைஸ், இது வந்து லார்ஜர் சைஸ் வாக்குவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படின்னு சொல்றாங்க. பிளாஸ்மேட்டா அது வந்து கவனிச்சுக்கலாம். பிளாஸ்மேட்டா 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 சோ இந்த பிளாஸ்மேட்டா வந்து தாவர செல்லுகள்ல தான் இருக்கும் பிரசன்ட். இது வந்து பாத்தீங்கன்னா அனிமல் செல் இருக்காது, அப்சென்ட். நெக்ஸ்ட் பிளான்ட் செல் அனிமல் செல்ஸ்ல நிறைய பார்க்கலாம், வித்தியாசங்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் செல்லோட ஸ்டோரேஜ் காம்பவுண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டோரேஜ் காம்பவுண்ட், ஸ்டோரேஜ் காம்பவுண்ட் பிளான்ட் செல்ல ஸ்டார்ச், ஸ்டார்ச் அனிமல் செல்ல கிளைகோஜன். So plant cell by using photosynthetic reaction மூலமா ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அனிமல் செல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து பேஸ்ட் ஆன் தி ஃபுட்டுக்காக எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் த ப்ரொடியூசர்ஸ். ஸோ அதனால வந்து இது ஹெட்ரோட்ரோப்ஸ் மெத்தட்ஸ் சொல்ற பிறச்சார்பு உணவூட்டத்தின் மூலமா, சாப்பாட்டின் மூலமா உடல்ல எரிக்கப்பட்ட கலோரிகளுக்கு போக மீதி இருக்கிறத அடிப்போ டிஷ்யூலையும் கல்லீரலிலும் சேமிக்கப்படும் கிளைகோஜன். ஸோ கிளைகோஜன் as a storage compounds of animals, so starch as a storage compounds of plants. So that is a main difference between plant and animal cells. Okay, அடுத்தது